உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவ்வளவுதான் சத்தமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்து பெருகச் செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் திருச்சபையும் ஊழியங்களையும் கர்த்தர் கோடா கொடியாய் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. எல்லாமேன் சொல்லலாமாம்? ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பக்கத்தினங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கோடா கொடியாய் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராகன்னு வாழ்த்துங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களில் ஒருவேளை மனிதர்கள் நம்மிடத்தில் கேட்கலாம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் நாம் கேட்பதை அவர்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே சில நேரங்களில் மனிதர்கள் காணப்படலாம். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தரோ நமக்கு சகலத்தையும் கொடுக்கிற அவர் சர்வ வல்லமை பொருந்தினவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம். இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். இங்கே குருடனாக அங்கே வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன், சாலை ஓரத்திலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த குருடனை பார்த்து இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். உடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி, அதாவது நீ போகலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அங்கே சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது மாத்திரல்ல, அவன் என்ன வேண்டுமென்று கேட்டானோ அதை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற இணையதளத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகளோடு கூட ஆலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவை மிக பெரியதாய் காணப்படலாம். அது ஒருவேளை மனிதர்களால் கொடுக்க முடியாததாய், மனிதர்களால் ஒருவேளை அதை தீர்க்க முடியாததாய் கூட காணப்படலாம். ஆனால் நம் தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆம், அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிற தேவன்.
ஆகவேதான் அவர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில தேவன் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக மனிதர்களை பார்த்து தேவன் இந்த கேள்வியை கேட்டதையும், அநேக பரிசுத்தவான்கள் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பல நிகழ்ச்சிகளையும் வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி சாலமோனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். சாலமோனிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. என்ன கேட்கிறாரு? நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளுப்பா. நம்முடைய தேவன் நம்முடைய வாஞ்சைகளை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிறவர். சாலமோன் கேட்கிறாரு, என்ன கேட்டாரு? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தை எனக்கு தார். ஆண்டவர் அந்த ஞானத்தை மட்டும் இல்லை, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்க எஸ்தரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 127 நாடுகளை ஆளக்கூடிய மகாராஜா அகாஸ்வேர். அவரு எஸ்தரை பார்த்து கேட்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? கீழே சொல்லுவாரு, என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் உனக்கு நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ராஜா, அந்த 127 நாட்டை ஆண்ட ராஜா, உனக்கு பாதி வேணுமானாலும் நான் என்ன பண்றேன்? கொடுக்கிறேன் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் பாதியை கொடுக்கிறவர் அல்ல, நம் தேவன் எல்லாத்தையும் கொடுக்கிறவர். வேதம் சொல்லுது, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நம் பிதாவாகிய தேவன் நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதே எப்படி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஒரு ராஜா எஸ்தரை நேசித்த போது ராஜ்யத்திலே பாதி கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர், தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷித்து, நம்மை ஜீவனோடு காத்து வருகிற ஆண்டவர், நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் கொடுப்பாரு? அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற சகலத்தையும் கொடுக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கின்றோம். வாசிங்க. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது
சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்று. அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. கர்த்தருக்கே சொல்லுங்க, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம், தீர்க்கதரிசியாகிய எலிசா அந்த கணம் பொருந்திய அந்த ஸ்திரியை பார்த்து அங்கே கேயாசிடத்திலே கேட்கும்படி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக பேச வேண்டிய காரியம் உண்டோ? அதுக்கு அந்த அம்மா சொல்றா, நான் என் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கேன்? சுகமாய் குடியிருக்கிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனாலும் எலிசா விசாரிக்கும் போது அவள் பிள்ளை இல்லாது இருக்கிறாள் என்பதை அறிந்து அங்கே அவளை ஆசீர்வதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மலடியாயிருந்த அவளுடைய கர்ப்பத்திலே ஆண்டவர் அழகான ஆண் பிள்ளையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறவர் மட்டும் இல்லை, அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் எதை கேட்டாலும் அதை கொடுக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்க்கிறோம், இந்த அம்மா ஒருவேளை அவ நல்ல வசதி, கணம் பொருந்திய ஸ்திரீ, ஆனால் அவள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய குறை. என்ன குறையா? பிள்ளையே இல்லை. பிள்ளை இல்லாத அவள். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறோம், அவளுக்கு அவள் வாழ்க்கையில் இருந்த அந்த குறைவை நிறைவாக்கும்படி தீர்க்கதரிசியாகிய எலிசாவை அனுப்பி தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏன் இவ குறைய ஆண்டவர் நிறைவாக்கினார்? நிறைய ரீசன் உண்டு. ஒன்று, அவள் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை என்ன பண்ணலாம்? உபசரித்தாள். தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு. இல்லை, நம்ம வாசிக்கும்போது மெத்தையின் மேல் ஒரு அறை வீட்டை கட்டி, எலிசா தங்கிறதுக்குன்னே என்ன பண்ணலாம்? ஒரு வீட்டை, மெத்தையின் மேலே ஒரு வீட்டை கட்டினாள். அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது இங்கே தங்கலாம் என்றாள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதுவும் எலிசா சொல்ற, சகல சலக்கரணையோடு எங்களை என்ன பண்ற? விசாரிக்கிறாயே. பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒன்று கூட என்னதான்? நம்ம உபசரித்தல். அந்த காலத்து தாய்மார்கள்லாம் நல்லா உபசரிப்பாங்க இல்லையா? அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இப்போலாம் அந்த ட்ரெண்ட், அந்த பழக்க வழக்கங்கள் என்ன ஆயிடுச்சுங்க? மாறி போய்விட்டது. இல்லை, விருந்தாடி வராங்கன்னா இவங்க பூட்டிட்டு, வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணிடுறாங்க? இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இல்லை, அப்படியே வந்தாலும் அவங்கள என்ன பண்ணுறதில்ல, அந்த மாதிரிலாம் கவனிக்கிற அந்த அன்பெல்லாம் இன்னைக்கு தேசத்தில் குறைந்து போனதை பார்க்குறோம். சில சகோதரிமாருங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க வந்தால் மட்டும் நல்லா உபசரிப்பாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்காரருடைய சார்பில் யாராவது வராங்கன்னா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் வர்றதும் எங்களுக்கு ஆக்கி போடுறதுமே வேலையா அப்படிலாம் சொல்கிறக்கூடிய காலத்தை நம்ம பார்க்குறோம். அதான் சுபாபவ அன்பில்லாதவர்களாய். அன்பு குறைஞ்சிடுச்சு. இல்லை, சகோதரிமார்களானாலும் சரி, சகோதரிகளானாலும் சரி, நல்ல உபசரிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார். ஏன்னா இறைக்கிற கிணறு தான் என்ன பண்ணும்? சுரக்கும்.
நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கொடுங்க. ஆமாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், நல்ல இந்த மாதிரி நம்மை தேடி வருகிறவளை நல்லா உபசரிக்கணும். வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் என்ன செய்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். ஆமாம், அதனால் நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, எனக்கு தெரியும், நல்லா உபசரிப்பீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால் அந்த மாதிரி பட்சபாதம் இல்லாமல் எங்கள் அம்மா வேறு, அவங்க அம்மா வேறு, எங்கள் அண்ணன் தம்பி வேறு, அவங்க அண்ணன் தம்பி வேறு, அந்த மாதிரிலாம் பட்சபாதம்லாம் பார்க்கவே கூடாது. ஆமாம், 2 குடும்பமும் ஒரு குடும்பம் தான். இவங்களை நேசிக்கிறபடி அவங்களையும் நேசிக்கணும், அவங்கள நேசிக்கிறபடி இவங்களையும் நேசிக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆக இங்கே பார்க்குறோம், இவள் உபசரித்ததுனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கின்றோம். சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். அதனால் ஆண்டவர் ஒருவேளை அன்னைக்கு அந்த கனம் பொருந்திய ஸ்திரீக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்க வல்லவர். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்ளுகிற எந்த நன்மையானாலும் ஆசீர்வாதங்களினாலும் தேவன் அதை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. ஆமாம், இந்த குருடன் பார்க்குறோம். அவன் குருடனாய், சொல்லப்போனால் ஒதுக்கப்பட்டவனாய், வெறுக்கப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், கைவிடப்பட்டவனாய் அவன் அந்த சாலை ஓரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவன் நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அவனை நேசிக்கவோ அவனுக்கு உதவி செய்யவோ ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்கிறோம். அதை தான் அந்த மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கும்போது 46ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கே உட்காந்து பிச்சை கேட்குறானா? ஆமாம், இவன் குருடன். எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை. இவன் பிச்சை எடுத்து வாழ வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனையும் இயேசு என்ன பண்ணாரு? நேசித்தார். ஆமென், அல்லேலூயா. நேசிச்சாரா இல்லையா? நேசித்தார். அதாவது நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், ஒருவேளை உயர்ந்தவங்களாக இருக்கலாம், தாழ்ந்தவர்களாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், இல்லை ஏழையாக இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக இருக்கலாம். இல்லை எந்த நிலைமையிலே நாம் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு கூட உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அநேகர் வெறுத்து, ஒதுக்கி, தள்ளி, புறக்கணிக்கப்பட்ட, கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் நேசிக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, ஏன்னா திரளான ஜனங்கள் வருகிறார்கள், எல்லாம் சொல்கிறாங்க இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே இந்த குருடன் அதை கேட்ட உடனே இவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க? இரங்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஆமேன். இவன் கூப்பிடுறான். அப்பனா இவன் யாரு? இவன் இயேசுவை பற்றி நன்றாக என்ன பண்ணுறான்? அறிந்திருக்கிறான். அவன் அறிந்திருக்கிறது மாத்திரம் இல்லை,
நான் அவரிடத்தில் போவேனானால் அவர் நிச்சயமா என்னை குணமாக்க முடியும் என்கிற விசுவாசம் நிறைந்தவனாக இந்த குருடன் காணப்படுகிறான். ஆகவேதான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு யூதன். இவன் அப்பா பேர் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, திமேயு. இவனுடைய பெயர் எழுதப்படலை, ஆனால் அங்கே பர்த்திமேய் என்று சொல்லப்பட்டிருக்கிற. பர்த்திமேய் என்று சொன்னால் அதுக்கு அவனுடைய பெயர் அல்ல, அவனுடைய தகப்பனாருடைய பெயர் திமேயு. பார் அப்படின்னு சொன்னால் ஈப்ரூல மகன் என்று சொல்லி அர்த்தம். அப்படின்னா திமேயினுடைய மகன். அவன் பேர் இங்கே எழுதப்படலை. அவன் ஒரு யூதன். இப்போ அவன் தன் இந்த குருட்டு தன்மையிலிருந்து, இந்த பிச்சை எடுக்கிற இந்த அவலமான நிலைமையிலிருந்து என்னை விடுவிக்க, எனக்கு பார்வை கொடுக்க, என் வாழ்வை மாற்ற என் ஆண்டவராகிய இயேசுவால மட்டும் முடியும் என்பதை அறிந்தவனாய் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா! எவ்வளோ அருமையாக கூப்பிட்றான் பாருங்க. நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் இல்லை, நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். வேதம் சொல்லுது, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாராம், தெரிவிக்கிறார், செய்கிறார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91 நான் வாசிக்கும் போது 15ஆம் வசனம் சொல்லுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! ஆமாம், நம்ம ஜெபத்தின் மூலம்தான் விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சமாதானத்தை, வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா! ஆமாம், நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா ஜெபம். ஆமாம், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 7:7, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆமாம், ஆமாம், உனக்கு திறக்கணும்னா நீ என்ன பண்ணணும், தட்டணும். உனக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னா நீ தேவனிடத்தில் என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். அல்லேலூயா! நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏசப்பாவுக்கு என் தேவையெல்லாம் தெரியும், அதனால் அவரே கொடுப்பாரு அப்படின்னு. நீ சும்மா இருந்தால் கொடுக்க மாட்டார், நீ கேட்கணும். ஏன்னா அது ஆண்டவருடைய லா. நீ கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் கர்த்தரிடத்தில் கேட்கறது இல்லை, அதுக்கான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது, தேவ சமூகத்தில் போய் அதுக்காக காத்திருந்து ஜெபிப்பது கிடையாது. ஆமாம், அப்படி செய்யாம நீ எதையும் இந்த உலகத்தில் அடைய முடியாது. உன்னுடைய முயற்சியெல்லாம் தோல்வியாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் தேவ சமூகத்தில் போய் நீ ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குருடன் பாருங்க, எத்தனை வருஷமா குருடன், பிச்சைக்காரன். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு தெரியுது, நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் என் இயேசு என்னை விடுதலையாக்குவார். அல்லேலூயா! ஆமாம், நம்ம கூப்பிடணும். ரெண்டாவதா அவன் எப்படி கூப்பிட்டானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நேராக போய் ஆண்டவரே எனக்கு சுகந்தாரன்னு அவன் கேட்கல, அவன் கேட்குறான், எனக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும். அல்லேலூயா! அவன் கூப்பிட்ட போது அநேகர் அவனை என்ன பண்ணாங்களாம், அதட்டினார்கள். ஆனால் அவனும் என்ன பண்ணுறானா,
அநேகர் அவனை அதட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவன் கூப்பிடுறான். எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இப்போ நம்ம ஜெபத்தில் கூட ஜெபிக்கணும். முதலாவது தேவனுடைய இரக்கத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய இரக்கத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? இறங்குங்க. ஆமாம், எனக்கு இரக்கம் செய்யுங்க. அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பாபிலோன் தேசத்திலிருந்த ஞானிகள் எல்லாம், ஜோசியர்கள் இல்லை, குறி சொல்லுகிறவர்கள், ஞானிகள் எல்லாருமே கொல்லப்படும்படி இப்போ ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. இப்போ தானியேலையும் அவன் தோழர்களையும் கொலை செய்வதற்காக என்ன பண்ணுறாங்களாம்? தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் தானியேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் தேவ சமூகத்தில் போய் அவனும் அவன் சிநேகிதரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களாம்? தேவனுடைய இரக்கத்துக்காக அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தானியேல் 2:17 நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க. தானியேல் 2:17 வேகமா. அல்லேலூயா. என்ன கேட்கறதுக்காக போனாங்களா? ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க? இறங்குங்க. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று இப்ப ராஜா கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் யாராலையும் சொல்ல முடியல. இப்போ நேரடியாக தானியேல், ஆண்டவரே எனக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்காம, முதல்ல என்ன பண்ணுறாரா? தேவனுடைய இரக்கத்துக்காக அவரும் அவருடைய தோழரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம கூட அப்படி தான் ஜெபம் பண்ணணும். அடிக்கடி சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? இறங்குங்க. எங்கள் குடும்பத்துக்கு இரக்கம் செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க. திருச்சபைக்கு இரக்கம் செய்யுங்க. தேவ இரக்கத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், எடுத்த உடனே ஜெபத்தில் நேரடியாக எங்கே போயிடக்கூடாது? சப்ஜெக்டுக்கே போகக்கூடாது. முதல்ல இரக்கத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. இல்லை, இப்படி அநேக இவர் மட்டும் இல்லை, அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நெகேமியா அப்படி தான் ஜெபம் பண்ணுறார். இறங்குங்க ஆண்டவரே, தன் தேசம் பாழாய் கிடக்கிறது, என் பிதாக்களுடைய கல்லறையெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது என்கிற செய்தியை அவர்கள் கேட்ட உடனே அவர் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாராம்? ஜெபிக்கிறார். கர்த்தாவே எங்களுக்கு ராஜாவுடைய கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம கூட ஜெபத்தில் எப்பயுமே எதுக்காக ஜெபம் பண்ணோம்? இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கணும். அடிக்கடி அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வேலை செஞ்சுட்டப்போ, வேலை செய்கிறீங்க, பிரயாணத்தில் போகிறீங்க, எல்லா சூழ்நிலை ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் எங்கள் மேலே இரக்கமாக இருங்க, எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். பல நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நாம் தகுதி இல்லாதவர்கள். ஒருவேளை நம்ம தகுதியின்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா ஒரு மனுஷனும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறவே முடியாது. அதனால் தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும். இங்கே இந்த குருடன் அழகாக ஜெபிக்கிறத பார்க்குறோம். தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணுங்க? இறங்குங்க. இவன் சொன்ன உடனே இதை கேட்ட அநேகர் என்ன பண்ணார்கள்? அவனை அதட்டினார்கள். எல்லாம் வந்து, டேய் குருட்டு பயில அமைதியார். ஒருத்தன் சொல்கிறான், இதுக்கு மேலே சத்தம் போட்ட உன்னை அடித்து போட்டுருவேன். என்ன சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? இல்லை, பிச்சைக்காரா வாய மூடுறா, எதுக்குடா இவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்றேன் சொல்லியிருப்பாங்க. அநேகர் அவனை என்ன பண்ணாங்களாம்? அதட்டினார்கள்.
ஆனால் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கினானா? அவன் முன்னில அதிகமாக சத்தம் போட்டு என்ன பண்ணுறானா? கூப்பிடுகிறான். நாம் கூட ஆண்டவரிடத்தில் வரும்போது இல்லை, ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தேட ஆரம்பிக்கும் போது பல நேரங்களில் நமக்கு அநேகர் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம அநேகர் சர்ச்சுக்கா போகிற, ஐயோ போச்சு இல்லை. சாராய கடைக்கு போகும்போது அப்படி சொல்லியே இருக்க மாட்டான், கூட சேர்ந்து குடிச்சிருப்பான். ஆனால் சர்ச்சுக்கு போனால் அவனுக்கு என்னதான்? ஐயோ போச்சு இல்லை. இப்படி இன்னும் என்னென்னலாம் சொல்லணுமோ இல்லை, எந்த விதத்துலலாம் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணணுமோ, நம்மளை தடை செய்யணுமோ, எந்த விதத்தில் நம்ம மனமடிவாக்கணுமோ, எந்த விதத்தில் நம்ம சோர்ந்து போக பண்ணணுமோ, அத்தனை காரியங்களையும் பிசாசு அவனுக்குன்னு சில வேலையாட்களை வச்சுருப்பான். அவங்க மூலமாக வேலை செய்வான் இல்லை. இங்கே கூட பார்க்குறோம், இவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இயேசு இவனை குணமாக்கி விடுவார் என்பதை சாத்தான் அறிந்திருந்தபடினால இங்கே பார்க்குறோம், அநேகர் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது என்ன பண்ணாங்களாம்? அதட்டினார்கள். அநேகர் அதட்டுறாங்களாம். ஆமாம், சுரேஷ் அங்கே இருந்துன்னு தான் சொல்லியிருப்பா, டேய் இதுக்கு மேலே பேசின ஒரே அடிதான், நீ மடங்கி என்ன பண்ணிடுவே? விழுந்துருவே இல்லை. ஏண்டா நான் சொல்கிறேன், நீ என்ன பண்ணுற? கூப்பிட்டே இருக்கே. இவன் யாருக்கும் என்ன பண்ணலை? செவி கொடுக்கவே இல்லை. நம்ம கூட ஏசப்பா ஏற்றுங்கன்னு வந்தப்போ யோசிச்சு பாருங்களா, அநேகர் நம்ம என்ன பண்ணாங்க? டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஐயோ போயும் அதிலையா போயிட்டே, நீ பிச்சைக்காரன் ஆகிடுவேன், நீ ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன், உனக்கு இனிமேல் தான் பிரச்சனையே, இப்படி ஆகும் அப்படி ஆகும், நம்மளை பயமுறுத்தி இல்லையா, நம்மளை ஏளனமாக பேசி நம்மளை சோர்ந்து போக பண்ணி இல்லையா, நாம் இயேசுவை தேட முடியாதபடிக்கு பலவிதமான தடைகளை சத்துரு மற்றவர்கள் மூலம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவான். ஆனால் இந்த குருடன் பார்க்குறோம், அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. நீ யாராவது எதையாவது சொல்லிட்டு போடா, எனக்கெல்லாம் அதை பற்றி கவலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா நான் கூப்பிடுகிற இயேசு யார் என்று அறிவேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு தெரியும், சொல்கிறவன் எவனும் எதையும் கொடுக்க போகிறதே இல்லை. எவனாவது பாவம் இப்படி பிச்சை எடுக்கிறேடான்னு ஒரு நாளாவது இவன் மேலே பரிதாபப்படுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இப்போ இவன் கூப்பிட ஆரம்பித்த உடனே அநேகர் அதட்டினார்கள். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தேவனை தேடி வரும்போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதை சாத்தான் அறிந்திருக்கிறபடினால பல நேரங்களில் பலர் மூலமாய் பல தடைகளை கொண்டு வருவான். சில நேரத்தில் குடும்பத்தாரே தடையாக இருப்பாங்க, சில நேரத்தில் உற்றார் உறவினர்கள் தடையாக இருப்பாங்க இல்லை, பல விதங்களில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தடையாய் வருவார்கள். ஆனால் அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக எண்ணவே கூடாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் காது கேளாதவனைப் போல வாய் திறவாத ஊமையை போல என்ன பண்ணேன்? இருந்தேன். ஆமாம், நம்ம கூட சில நேரத்தில் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்ம காதில் விழவே கூடாது. ஆமாம், சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், திட்டினா திட்டட்டும், ஏசனா ஏசட்டும், என்ன புறக்கணிச்சா புறக்கணிக்கட்டும், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவரை நாம் தேடும்போது, அந்த தடைகளை மீறி நாம் தேவனை தேடி வரும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இங்கே பார்க்குறோம், அவன் தேவனுடைய இரக்கத்தை வேண்டினான், தேவனை நோக்கி கூப்பிட்டான். தடைகள் வந்தபோதும் அவன் சோர்ந்து விடவில்லை. வேதம் சொல்லுது, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு என்ன பண்ணானா? கூப்பிட்டான். நம்ம கூட சில நேரங்களில் நம்ம ஜெபத்துக்கு பதில் வராத மாதிரி இருக்கும். நம்ம சோர்ந்துடக்கூடாது. ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் இல்லை, இயேசு நிற்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணலை? ஜெபத்தை நிறுத்தலை. அவன் கூப்பிட்டே இருக்கான். நம்ம வாழ்க்கையில் கூட சில நாள் ஜெபித்தேன், சில மாதம் ஜெபித்தேன், சில வருஷம் ஜெபம் பண்ணேன், எனக்கு பதில் வரல, அதனால் ஏசப்பா அதுக்கு அதை கொடுக்க மாட்டார் போல இருக்கு அப்படின்னு சோர்ந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் நாம் தேவனை நோக்கி என்ன பண்ணோம்? கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இடைவிடாமல் என்ன பண்ணோமா? ஜெபம் பண்ணணும். ஆமாம், ஜெபத்தில் என்ன வரக்கூடாது? சோர்வே வந்துடக்கூடாது. கர்த்தர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. இல்லை, ரமணிஸ்டர் கூட சொன்னாங்க,
ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு மேலே நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணார்? இப்போது அந்த காரியத்தை எங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். ஆமாம், நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தில் நமக்கு சோறு வந்துடக்கூடாது. இவன் ஆண்டவர் நிற்கிற வரைக்கும் இவன் ஜெபிக்கிறத என்ன பண்ணல? நிறுத்தலை. இவன் கூப்பிட்றத நிறுத்தலை. இவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அநேகர் அவனை அதட்டுறாங்க. அவன் முன்னில் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிட்றான். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. இயேசு நின்று. அல்லேலூயா. அவன், நான் நினைக்கிறேன் இயேசு தூரத்தில் வரும்போதே இவன் கூப்பிட்டான். இப்போ ஏசப்பா அருகாமையில் வந்துட்டாரு. வந்து இயேசு என்ன பண்ணாராம்? நின்றார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரே ஒருவரையும் புறம்பே தள்ளாதிருக்கிற தேவன். தமிழத்தில் வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். பாருங்க, இங்க இயேசு நின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நின்றது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொன்னார் அடுத்தது? அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனிடத்தில் போய் அவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்றார்கள். அல்லேலூயா. இது சொல்ற கூட்டம் யாரு? அதட்டின அதே ஆட்கள். இப்ப போய் சொல்றானுங்க, பயப்படாத. முன்ன யார் இவனுங்களை, இவன் குருடனை அதட்டினார்களோ அவங்களே போய் முன்ன டிஸ்கரேஜ் பண்ணானுங்க. இப்போ போய் என்ன பண்ணுறானுங்க? என்கரேஜ் பண்ணுறானுங்க. இல்லை, அவன் பயப்படல. அவன் பயந்தவனாக இருந்தால் ஏற்கனவே இவனுங்க அதட்டினப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? இயேசுவை நோக்கி கூப்பிடாமல் இருந்திருப்பான். இவனுங்க சத்தம் போட்டாலும் போடட்டுன்னு அவன் இவனுங்க சத்தத்தை விட அவன் அதிக சத்தம் போட்டு கூப்பிட்டான். இப்போ அவனாண்ட போய் சொல்கிறாங்க, திடன் கொள்பா, எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். நம்ம தைரியமாக இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமாம், நம்ம பயப்படக்கூடாது. ரெண்டாவது, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வரும்போது நம்மை தூஷிக்கிற, நம்மை புறக்கணிக்கிற, நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுற, நம்மை சோர்ந்து போக பண்ணுற அதே மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவாதி தேவன் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். வேற ஆளுங்க வரல, முன்ன அதட்டின அதே ஆட்களை கர்த்தர் அனுப்புகிறார். நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் யார் முன்னாடி உயர்த்துவாராம்? நம்ம தூஷித்த, நம்ம ஏளனமாக நினைச்ச, நம்ம புறக்கணிச்ச, நம்ம அற்பமாக எண்ணின, இல்லையா, நம்ம கேவலப்படுத்தின அதே மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம் தேவன். அல்லேலூயா. கரந்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்களில் நான் வெட்கப்பட்டுடணும், நான் தலை குனிஞ்சிடுவனும், நான் கைவிடப்பட்டு விடுவேனோ, இதுதான் என் வாழ்க்கையோ, இதுதான் என் வாழ்க்கையின் முடிவோ என்று கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன்னை தூஷித்து கொண்டிருக்கிற, உன்னை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிற, உன்னை புறக்கணித்து உன்னை ஆகாதவன் என்று தள்ளி இருக்கிற அதே மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ உயர்த்தப்பட போவது நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம்.
இப்போ அவங்க போய் கூப்பிடுறாங்க, இயேசு உன்னை அழைக்கிறார். அவனுக்கு பெரிய சந்தோஷம். இப்போ அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வாசிங்க. உடனே அவன் எழுந்துன்னு பைபிளில் எழுதலை. இயேசு கூப்பிடுறான்னு உடனே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? உடனே எழுந்து வேகமாக ஓடி இருப்போம். அவன் உடனே எதை எறிஞ்சானா? தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. ஏன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சான்? ஏன் எரிஞ்சான் சொல்லுங்க? ஏன் எரிஞ்சான்? அதாவது யூதர்களுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, யூதர்களுடைய சங்கம் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறவர்களுக்குன்னு அவர்களை அடையாளம் காணுவதற்கு ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார்களாம். அந்த வஸ்திரத்தை அவன் போட்டிருந்தாதான் அவனுக்கு என்ன கொடுப்பாங்க? பிச்சை கொடுப்பாங்க. அந்த யூதர்களுடைய சங்கம் இவன் பிச்சைக்காரன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அவனுக்கு அந்த வஸ்திரத்தை கொடுப்பது வழக்கம். இந்த நாட்களில் யூதர்கள் ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய வீட்டிலே ஒரு பெட்டி வைத்திருப்பார்கள், நம்ம ஊரில் உண்டியல் மாதிரி. இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அதில் தங்கள் கையில் இருக்கிற பணத்தை தான தர்மம் செய்வதற்காக அந்த உண்டியலில் என்ன பண்ணுவாங்களாம், போடுவார்கள், அந்த பெட்டியில் போடுவார்கள். அதை மொத்தமாக சேர்த்து வச்சு அதை நிரம்பின உடனே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அந்த பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த வஸ்திரத்தை யார் போட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த பணத்தை கொடுப்பார்கள். ஒருவேளை அந்த வஸ்திரம் இல்லாத இருந்தால் அவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பிச்சை போட மாட்டார்கள். பொதுவாகவே யூதர்கள் சேரிட்டிஸ் உடையவர்கள், அவங்க நல்ல கொடுக்கிற குணாதிசயம் உடையவர்கள் யூதர்கள். ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, கர்த்தருக்கு கொடுப்பாங்க இல்லையா, தங்களை தேடி வருகிற யாவருக்கும் கொடுப்பார்கள். அதனால் இங்கே பார்க்குறோம், இந்த வஸ்திரத்தை அவன் ஏன் எரிஞ்சான் அப்படின்னா, தான் பிச்சைக்காரன் என்பதை அடையாளப்படுத்தினது இது வரைக்கும் எது? அந்த வஸ்திரம். இப்போ என்னை இயேசு கூப்பிட்டாரு, நான் அவராண்ட போகிறேன், என்னை நிச்சயமாக இயேசு என்ன பண்ண போகிறாரு? குணமாக்க போகிறார். ஆகவே நான் பிச்சைக்காரன் என்று என்னை அடையாளப்படுத்தின இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணானா, அவன் தூக்கி எறிந்தான். அல்லேலூயா. எழுந்து கூட இல்லைங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவன் பிச்சைக்காரன் தான், ஆனால் அவன் உள்ளத்தில் எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவாண்ட இன்னும் போகவே இல்லை, கூப்பிட்டாருன்னு தான் சொன்னாங்க. சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, அடுத்து நான் பிச்சைக்காரன் அல்ல, அடுத்து நான் குருடன் அல்ல, நான் போகிறவர் இயேசு ராஜாவிடத்தில் நான் போகிறேன். என் குருட்டு தன்மையை மாற்றுகிறது மட்டும் இல்லை, என் பிச்சைக்கார வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார் என்று சொல்லி, இனி எனக்கு இந்த பிச்சை எடுக்கிற என்னை அடையாளப்படுத்துகிற இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க. நம்ம ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? இயேசு கூப்பிட்டாருப்பா, அவனை கூடவே பத்திரமா அந்த வஸ்திரத்தை எடுத்துமே இருப்பான். போய் பார்ப்போம், சுகம் கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா மறுபடியும் பிச்சை எடுக்கணுமே, அதனால் இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணலாம், கூடவே வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த அவிசுவாசத்தோடு கூட போயிருப்பான். ஆனால் இவன் பார்க்குறோம், இவனுக்கு பயங்கரமான விசுவாசம். ஏசு என்னை கூப்பிட்டார் இல்லை, இனி நான் என்ன கிடையாது, பிச்சைக்காரன் கிடையாது, இனி நான் குருடனோ கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் அந்த வஸ்திரத்தை அவன் எரிந்தான். நாம் எரிய வேண்டியதை எரியணும். அல்லேலூயா. சிலரெல்லாம் ஏசப்பாவிடத்தில் வந்த அப்புறம் கூட எரிய வேண்டியதை எரியறது கிடையாது. அதனால தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமாம், நிறைய எரிய வேண்டியது நிறைய இருக்கு. ஒன்று என்னது? அவிசுவாசம். நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கு? அவிசுவாசம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா பார்த்துக்கலாம், இல்லை அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, கேட்டு பார்ப்போமே, கொடுத்தா பார்க்கலாம், கொடுக்கலனாலும் பார்த்துக்கலாம். தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால்
நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாதவன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. நீ விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ண மாட்டார்? கேட்க மாட்டார். ஜெபத்தில் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். இல்லை, தேவனை நோக்கி கூப்பிடுறோம், தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்குறோம், விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமாம். அப்போ எதையாகிலும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும்னா உனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆமாம். இந்த குருடனுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய விசுவாசம்! அதனால தான் ஆண்டவர் அவனை குணமாக்கினப்ப கூட அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை என்ன பண்ணுது? ரட்சித்தது. ஆண்டவர் அதை சுட்டி காண்பிக்கிறார். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது. அந்த ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், இந்த நன்மையை நிச்சயம் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? எனக்கு கொடுப்பார். பரீட்சை எழுதுறீங்க, தம்பி பாஸ் பண்ணுவியா பாஸ் பண்ண மாட்டியா? அதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது. அப்போனா நீ தேரவே மாட்டேன். இல்லை, ஏசப்பா நிச்சயமாக என்ன பண்ணுவார்? பாஸ் பண்ண வைப்பார். வேலை கிடைக்குமா கிடைக்காதா நீ சொல்லணும். நிச்சயம் ஏசப்பா எனக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார். தம்பி ஒன்றுமே இல்லாத இருக்கே, உன் எதிர்காலம் என்ன ஆகுறது? நீ சொல்லணும், என் ஆண்டவருடைய கரத்தில் என் வாழ்க்கை இருக்குது, அவர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். விசுவாசம் வேணும். ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு வேதம் சொல்லுது எல்லாம் என்ன கூடுமா? எல்லாம் கூடுமா. ஆமாம், விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானா? பிழைப்பான். ஆமாம், கிறிஸ்தவனுடைய பிழைப்பே வேலையில் இல்லைங்க, எதில் இருக்கு? விசுவாசத்தில் இருக்கு. நீ என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும்னா உனக்கு தேவன் மேலே விசுவாசம் வேணும். விசுவாசிக்க வேண்டிய சகல காரியங்களை நீ விசுவாசிக்கணும். ஆமாம், விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்றும். அல்லேலூயா. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாததாய் மாற்றும். ஆமாம், கடவுள் மேலே நீ வைக்கிற அந்த நம்பிக்கை உன்னை நாளுக்கு நாள் உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் உன்னை மாற்றும். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்யும். உன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைனாலும் நீ தேவனிடத்தில் விசுவாசிக்கும் போது தேவன் சகலத்தையும் உனக்காக உண்டு பண்ணுவார். சகலத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், விசுவாசம் வேணும். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசி தான் பேர், ஆனால் என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. எவ்வளோ பிரதர் விலை அப்படின்னு கேட்குற அளவு இன்னைக்கு விசுவாசத்தினுடைய சூழ்நிலை காணப்படுகிறதை பார்க்கிறோம். எப்போதுமே விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், கர்த்தர் நான் எழுதியிருக்கிற தேர்வில் எனக்கு வெற்றியை கொடுப்பார், கர்த்தர் என் குடும்பத்தை என் பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்ன என் தேவன் என்னை மேன்மையாய் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஜெபிக்கணும், தேவ இரக்கத்துக்காக வேண்டணும். மூணாவது, விசுவாசத்தோடு தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த குருடன் பாருங்க, ஏசப்பா இடத்துல போல இன்னும் கூப்பிட்றாருன்னு சொன்னவனே அவனுக்குள்ள விசுவாசம் வந்துடுச்சு. இயேசு என்ன பண்ண போகிறாரு? குணமாக்க போகிறார். இன்றைக்கி நிறைய பேர் எத்தனையோ வியாதியில், வறுமையில், தரித்திரத்தில், கடனில், ஏழ்மையில், தோல்வியில் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவிசுவாசம். நிறைய பேர் மாத்திரை மருந்து மேலே இருக்கிற விசுவாசம் எது மேலே இல்லை? கர்த்தர் மேலே இல்லை. ஆமாம், தலைவலினா கூட உடனே அவங்க தேடுறது தேவனை அல்ல, எதை? மாத்திரையை. சுகரா, உடனே அவங்க தேடுறது எது? மாத்திரையை. மாத்திரை மேலே இருக்கிற விசுவாசம் யார் மேலே இல்லை? கர்த்தர் மேலே இல்லை. அவர் தான் சகல வியாதிகளையும் குணமாக்குகிற பரம வைத்தியர். அல்லேலூயா. ஆமாம், உன் வியாதியை நீக்க முடியாதா? உன் பலவீனத்தை மாற்ற முடியாதா? உன் சூழ்நிலையை மாற்ற முடியாதா? உன் தோல்வியை மாற்ற முடியாதா? உன் வறுமையை மாற்ற முடியாதா? கர்த்தரால கூடும். நீ விசுவாசிக்கணும். ஆமாம், விசுவாசம் இல்லாமல் நீ தேவனிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த குருடன் பாருங்க, எவ்வளோ பெரிய விசுவாசம். இல்லை,
முதல்ல இயேசுவின் இடத்துல போகிறதுக்கு முன்னாடி அந்த பிச்சையை எடுக்க பிச்சைக்காரனாய் இவனை அடையாளப்படுத்தின அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்தான். அடுத்தது தூக்கி எறிய வேண்டிய வஸ்திரம் என்ன தெரியுமா? பாவம் என்கிற வஸ்திரம். சிலர் பாவத்தோட இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அப்பனா அதை விடுற வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுவா, என்ன ஆசீர்வாதி ஆண்டவரே? ஆண்டவர் சொல்ல, முதல்ல உன் அநியாயத்தை வர்றா, முதல்ல உன் அக்கிரமத்தை விடு, முதல்ல உன் துணிகரத்தை விடு, முதல்ல உன் பாவத்தை விடு, உன் அநியாயத்தை விடு. இல்லை, ஆண்டவர் அதான் சொல்லுவார். பாவத்தோடு நீ கர்த்தரை தேடினா, அழுக்கு வஸ்திரத்தோட அந்த பிச்சைக்கார நின்று அடையாளப்படுத்துகிற அந்த பாவ வஸ்திரத்தோடு நீ போய் தேவனை தேடினா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விட வேண்டியதை விடணும். அப்போ தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், நீ விட வேண்டியதை விடாத இருக்கிற வரைக்கும் தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிகிறான். அவன் இயேசுவினிடத்தில் போகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்குறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் அழகாக சொல்கிறான், நான் என்ன செய்யணும்? பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை இப்போ இருக்கிற பிச்சைக்காரனா அந்த ஆண்டவரே ஒரு 5 crores கொடுங்க, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் என்ன பண்ணுறேன்? பிச்சை எடுக்கிறேன். இல்லை, அப்படி தான் கேட்டிருப்பான். இவன் சோம்பேறி அல்ல. இல்லை, அவனுக்கு தெரியும் ஏசப்பா என்னை குணமாக்க போகிறார். இனி நான் என்ன பண்ண? உழைச்சி சாப்பிட்ணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ஆட்கள் சோம்பேறியாக இருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆமாம், சில ஆட்கள் வேலை செய்யவே மனம் இருக்காது. வேலைக்கு போனால் அப்போ தான் நிறைய சாக்கு போக்கலாம்னு சொல்லுவான். சில ஆட்கள் இருக்காங்க. வேதம் சொல்லுது, இல்லை, சுறுசுறுப்புள்ளவன் கை என்ன உண்டாக்குமா? செல்வத்தை உண்டாக்குமா. சோம்பேறி என்ன பண்ணுவானா? பகுதி கட்டுவானா, அடிமையாக இருப்பானா. ஆமாம், நீங்களாம் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும், உழைக்கணும். கர்த்தர் என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை நல்ல திறம்பட செய்யணும். ஆமாம், நிறைய சகோதரிமாருங்க கூட பார்க்குறோம். அந்த காலத்து அம்மாமாருங்களாம் எறும்பு மாதிரி இருப்பாங்க. இந்த காலத்து அக்காமாருங்களாம் யானை மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, ஆமாம், எதை விரும்புகிறாங்க? வேலை செய்ய விருப்பமே கிடையாது. நீங்கள் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரியை பற்றி வாசிக்கும்போது என்ன பண்ணுது? அவள் விளக்கு என்ன செய்யுமா? அணையாது இருக்கும், இருட்டோடு எழுந்திருப்பாளாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் நம்புகிறேன் நீங்களாம் பாக்கியவதிங்க, குணசாலியான ஸ்திரீங்க. நான் விசுவாசிக்கிறேன் நீங்களாம் அதிகாலமே எழுந்திருக்கிற பாக்கியவதிங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமாம், எழுந்திருக்கணும், இல்லைன்னா உதை தான் ஆண்டவர் கொடுப்பார். ஆமாம், காலையில் சூரியன் உதைச்சி அதுக்கப்புறம் எழுந்தினா குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆமாம், பெண்கள் எப்போ எழுந்திருக்கணுமா? இருட்டோடு எழுந்திருக்கணும், அதிகாலமே எழுந்திருக்கணும், நல்லா உழைக்கணும். ஆமாம், அப்போ தான். ஏன் இன்றைக்கி நிறைய வியாதிகள்? அதுக்கு ஒரு காரணம் என்னதுங்க? சோம்பேறித்தனம். எல்லாத்துக்கும் இப்போ என்ன வந்துடுச்சு? மிஷின் வந்துடுச்சு. அதனால் சரீரத்தில் என்ன ஆயிடுது? பலவிதமான வியாதிகளுக்கு இன்றைக்கி சகோதரிங்க உட்படுவதற்கு காரணமாக இருக்குது. அதனால் நல்லா உழைங்க. ஆமாம், நல்லா சுறுசுறுப்பாக இருங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய அதுவும் வேலைக்கு போகிற சகோதரிங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோம்பேறிங்களா. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் வேறு எதையுமே செய்ய மாட்டாங்க. வீட்டுக்காரர் தான் காப்பி போடணும், வீட்டுக்காரர் தான் வீட்டை பெருக்கணும், வீட்டுக்காரர் தான் துணியை துவைக்கணும். அம்மா ராணி மாதிரி இருப்பாங்க. உங்களை சொல்லிங்க, நீங்களாம் நல்ல சகோதரிங்க, வாழ்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் வெளியில் அந்த மாதிரி சிலர் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரிதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தான் செய்யணும். ஆமாம், அப்போ தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் வீட்டுக்காரனை ஒரு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வீட்டுக்காரன் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருக்கக்கூடாது. நம்ம மேரி ஆண்டி மாதிரி மாமா மாமா மாமான்னு வேலைக்கே போகாத உட்கார வச்சுக்கின்னு அவரை தாளாட்டிக்கின்னு இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? தரித்திரமாக தான் இருக்கும். ஆமாம், வேலைக்கு போகணும். வேதம் சொல்லுது, புருஷனுடைய கடமை என்ன? தன் குடும்பத்தை என்ன பண்ணணும்? போஷிக்கணும். அது புருஷனுடைய கடமை. ஆமாம், உற்சாகப்படுத்தணும். உங்கள் வீட்டுக்காரை உற்சாகப்படுத்தணும். போங்க வேலைக்கு, ஏதோ ஒரு வேலை செய்யுங்க, பரவாயில்ல. ஆமாம், பாவம் செய்யக்கூடாது, அவ்வளோதான். எந்த வேலையாவது செஞ்சு கர்த்தருக்கு பிரியமான வழியில் சம்பாத்தியம் பண்ணால் அது கொஞ்சமாக இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில அம்மாமாருங்க இருக்குது, பிள்ளைய வேலைக்கு அனுப்பாது. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி ஏதாவது ஒரு வேலை உங்கள் பிள்ளைங்க செய்கிறதுக்கு சிறு வயதிலேருந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஏசப்பா கூட என்ன பண்ணாராம்? அந்த
30 வயது வரையிலும் தன் குடும்பத்தோடு இருந்து தன் குடும்பத்துக்காக ஏசப்பா உழைத்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் பாருங்க, போய் ஏசப்பாண்ட போய் மறுபடியும் வந்து பிச்சை எடுக்கலான்னு அவன் விரும்பலை. நான் உழைக்கணும், நான் உழைச்சி சம்பாதிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பார்க்குறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பிமாருங்களே, தங்கச்சிமாருங்களே, அண்ணன்மார்களே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் நல்ல உத்தியோகத்தில் கை நிறைய சம்பாதிக்கும்படி கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேகவற்றுக்கு அதிபதியாக உயர்த்தி உங்களுக்கு பாக்கியத்தை நன்மையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். ஆகவே நம்ம பார்க்குறோம், இவன் ஆண்டவரிடத்தில் போகிறான். அடுத்தது ஆண்டவர் அவனை சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்து ரட்சித்தது, நீ போலாம் பட்டார். போன வழியில் என்ன ஆயிட்டான், சொன்ன உடனே குணமாயிட்டான். உடனே சுகமடைஞ்சு இயேசுவே உங்களுக்கு ஒரு டாட்டான்னு சொல்லிட்டு போல அவன் வழியிலே யாரை பின்பற்றினானா, இயேசுவை பின்பற்றினான். அல்லேலூயா. நன்றியுள்ள குருடே. நம்மளாம் ஆண்டவர் செஞ்ச நன்மையெல்லாம் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், நன்றி கெட்ட குருடர்கள் இல்லை, மறந்துடுறோம். பாருங்க, ஏசப்பா நீ போலாண்டான்ட்டாரு, என்ன சுகமாயிட்டான். அப்படியே போயிடல. நிறைய பேர் சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வரோம், வெறுமையாக வரோம், ஒன்றுமே இல்லாமல் வரோம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சோடனே ஆண்டவருக்கு டாட்டா, பாஸ்டர்கன் டாட்டா, சர்ச்சுகன் டாட்டா போயிடுறான் இல்லை. அப்புறம் கடைசியாக ஒன்றும் இல்லாத எல்லாம் போய் மறுபடியும் சர்ச்சைக்கு வருவான். நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கணும். ஆமாம், நம்ம ஒன்றுமில்லாத வந்தோம், இன்றைக்கி நம்ம பெற்றிருக்கிறதெல்லாம் நம் தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்தது. அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை யோசிச்சு பாருங்கள், இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்தப்பெல்லாம் நம்மளாம் எப்படி தான் வந்தோம், வெறுமையாய் வந்தோம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா நம்ம எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம டாட்டா கட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றியாக அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாய் நம் ஜீவிய காலமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை விடுதலையாக்குகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் எப்படி இருக்கணும், தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும், சோதர இடைவிடாமல் தேவன் பதில் கொடுக்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபத்தில் என்ன இருக்கணும், விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டோம்னா அடுத்து நமக்கு விசுவாசம் வந்துடணும். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், எங்கள் அப்பா நிச்சயம் எனக்கு என்ன பண்ணுவார், செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதோடு மட்டும் இல்லை, நாம் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்கணும். அப்படியே எழுந்து நிற்கலாமா? க்ளோரி டு லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. சோதரம். நம்ம கேட்ட தேவனுடைய வார்த்தைக்காக எல்லாருமே கர்த்தரை